ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஆனால் மிச்சம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து 1/4 கிலோ கடல மாவு எடுத்துக்கலாம். அது வந்து பஜ்ஜி மாவு வந்து பதத்துக்காக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை 1/4 மணி நேரம் அளவுக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறணும், எதுவுமே பண்ணக்கூடாது. அப்புறம் 1/4 மணி நேரம் கழிச்சு இந்த மாதிரி வந்து ஓட்டையாக இருக்குல்ல, மிக்சர் போடுறதுக்குன்னு ஒரு கரண்டி இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. நாங்கள் இரும்பு கரண்டி இருக்கங்காட்டி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சில்வர்லேயே இந்த மாதிரி கரண்டி வந்துடுச்சு இல்லை, மிக்சர் போடுறதுக்கு அது இருந்துச்சுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து எண்ணெய் காஞ்சக்கப்புறம் தான் இந்த மாதிரி மிக்சர் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறோம். இல்லை அப்படின்னா வந்து மிக்சர் வந்து அந்த க்ரன்ச்சியாக அந்த கிறிஸ்பியாக இருக்காது, ரொம்ப நொதனாயிடும். இது ஏன்னா நல்லா காஞ்சக்கப்புறமா இந்த மாதிரி வந்து கரண்டி யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா வந்து மிக்சர் ஃபுல்லாக வந்து மாவு வந்து கீழே விழுந்துடும். நல்லா இந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். பார்த்திங்கன்னா கடல மாவு வந்து இந்த எல்லோயிஷாக இருக்கா, நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வந்து வச்சுக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறமா இதே மாதிரி ஒவ்வொரு பேட்சாக வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு, அப்புறம் வந்து கொள்ளு, அப்புறம் பூண்டு, இதெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வந்து அதுக்கு மிக்சிங்க்கு ஆட் பண்ணோம் இல்லையா, அதெல்லாம் வந்து பொரித்து எடுத்துக்கோங்க ஆயிலில் போட்டுட்டு. அப்புறம் பொட்டுக்கடலை இதெல்லாமே வந்து ஆட் பண்ணி வந்து பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து எண்ணெயில் போடுங்க. இல்லை தண்ணி இருந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப பொரிச்சு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உப்பு, மிளகாத்தூள் வந்து, அப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுக்கோ இல்லையா கடலைப்பருப்பு, கொள்ளு, பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பரான மிக்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, ஒன்று தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.